Write short notes on ortho-para directors in aromatic electrophilic substitution reaction. Okay. So first electrophilic substitution reaction என்னதுன்னு ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. So இது ஒரு substitution not addition. Okay. Substitution not addition. So basically என்ன ஆகும்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூட் ஆகும். கன்சிடர் ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க. So இது நம்மளுக்குள்ள பென்சீன் ரிங் எப்பவுமே ஒரு நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். அப்படிதானே எலக்ட்ரான்ஸை யார்ட்டையாச்சும் கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்கும். ஓகேவா? மோஸ்டா அதனால நியூக்ளியோஃபைல். ஓகே. ஸோ நம்ம எலக்ட்ரோஃபைல்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை யார்கிட்டயாச்சும் வாங்க ட்ரை பண்ணும். ஸோ பேசிக்கா நம்ம நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரானை வாங்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படிதானா? ஸோ இங்கெல்லாம் ஹெச் அதுக்கப்புறம் ஹெச் இருக்கும். அதுக்கப்புறமா டீப்ரோட்டனேஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா -H+. ஸோ எந்த புரோட்டான் போகும்? இந்த H+ போயிட்டு இந்த டபுள் பாண்ட் அப்படியே இங்க வந்துட்டு ஸோ டைரக்டா உங்களுக்கு எந்த மாதிரி கிடைச்சிரும் அப்படின்னா பேசிக்கா ஒரு புரோட்டானுக்கு பதிலா இனிஷியலி புரோட்டான் இருந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. ரைட்டா? ஸோ ஆட் ஆகல, எக்ஸ்ட்ராவா சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோஃபைல் தான் சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ இது பேர் என்னதுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா பென்சீன் எடுத்துட்டோம்னா இதுல ஜென்ரலா இது ஒரு நியூக்ளியோஃபைல். ஆனா கன்சிடர் உங்களுக்கு இதுல ஒரு பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நீங்க CH3 எடுத்துக்கலாம். CH3 இஸ் a good electron donating group. C2H5 எத்தில் குரூப் இதெல்லாம் குட். இதெல்லாம் எப்படி எலக்ட்ரான் டொனேட் பிளஸ் I எஃபெக்ட்ல கொடுக்கும் இல்ல பிளஸ் H எஃபெக்ட்ல கொடுக்கும். ரைட்டா? ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட் உள்ள எலக்ட்ரானை டொனேட் பண்ற கெப்பாசிட்டி பேசிக்கா இதுக்கெல்லாம் இருக்கு. ஜென்ரலி ஆல்கைல் குரூப்ஸ் இதுவுமே பிளஸ் I எஃபெக்ட் பிளஸ் H எஃபெக்ட். அதுக்கப்புறமா NH2 கொடுக்கும். ஸோ NH2ல பாருங்க லோன் பேர் இருக்கு. ஸோ லோன் பேர் வந்து டைரக்டா பென்சீன் ரிங் கூட இப்போ கன்சிடர் பென்சீன் ரிங் போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க குரூப்ல உள்ள லோன் பேர் வந்து டைரக்டா அந்த நைட்ரஜன் ஸோ பென்சீன் ரிங் கூட டைரக்டா நைட்ரஜன் கனெக்ட் இருக்கு. அதுல லோன் பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் மோஸ்டா எலக்ட்ரான் டொனேட்டிங் தான். ஓகே. ஸோ OH குரூப் இப்போ அட்டாச் ஆயிருக்கு. அதுலயுமே லோன் பேர் இருக்கும்ல, அது டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. கன்சிடர் OCH3 அதுல லோன் பேர் இருக்கும்ல, அதுவுமே டைரக்ட். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எப்படி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கிறதுனா ஸோ டைரக்டா அட்டாச் ஆயிருக்க குரூப்ல வந்து லோன் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இது எல்லாத்துலயுமே லோன் பேர் இருக்கும். கன்சிடர் உங்களுக்கு வந்து ஸோ பென்சீன் ரிங் போட்டு நான் NH3 பிளஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ இது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சர். ரைட்டா? ஸோ எனக்கு லோன் பேர் இல்லை, இன்ஸ்டன்ட் என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, லோன் பேர் இருக்கணும். ஓகே. லோன் பேர் இருக்கணும், சம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், சம்திங் இல்லாட்டி ஒரு ஆல்கைல் குரூப்பா இருக்கணும். ஸோ ஆல்கைல் குரூப்பா இருந்துச்சுன்னா பிளஸ் I பிளஸ் H எஃபெக்ட். இந்த மாதிரி லோன் பேர்லாம் இருந்துச்சுன்னா பிளஸ் M எஃபெக்ட் இல்லாட்டி பிளஸ் R எஃபெக்ட். லைக் ரிசோனன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட். ஸோ இந்த எலக்ட்ரான் டொனேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பாருங்க. கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிள் நான் அனிலினை வச்சு போடுறேன். ஓகே. ஸோ NH2 ஸோ எப்படி இது டொனேட் பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது இங்க டொனேட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் லோன் பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான் அது வந்து அங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ மிச்சம் எல்லாம் அப்படியே போட்டுறேன். ஸோ இங்க வந்து எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இங்க வந்துடுச்சு. ஸோ இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நைட்ரஜன்ல 4 பாண்ட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? ஸோ திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான் திரும்ப இங்க வந்துட்டு இந்த எலக்ட்ரான் இங்க போகுது. ஓகே. ஸோ திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுது? ஸோ திரும்ப போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் பாண்டு, இங்கதான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? மேல உள்ளதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் அகைன் பாருங்க, திரும்ப இந்த எலக்ட்ரான் இங்க போயிடுச்சு, இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வருது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இது இங்க போயிடும். ஸோ இங்க இப்போ எனக்கு எலக்ட்ரான் வருது. ஓகே. மிச்சம் எல்லாம் அப்படியே நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. ஸோ திரும்ப இந்த எலக்ட்ரான் இங்க வந்து திரும்ப மேல அதே மாதிரி நம்மளுக்கு லோன் பேர் போயிடுச்சு, நைட்ரஜனுக்கு கடைசியில போயிடுச்சு.
ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரக்சருமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 டோட்டலி 5 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டும் உங்களுக்கு ஃபிஃப்த்தும் சேம் மாதிரி தெரியலாம், பட் தென் இது டிஃப்ரெண்ட் தான். கன்சிடர் 1 2 3 4 5 6ன்னு போடுங்க. 1 2 3 4 5 6. ஸோ ஃபர்ஸ்ட்ல 1 2ல டபுள் பாண்ட் இருக்கு, செகண்ட் அந்த ஃபிஃப்த்ல 1 2ல சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதுல மெயினா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த பொசிஷன் ஆர்த்தோ, இந்த பொசிஷனும் ஆர்த்தோ, இந்த பொசிஷன் மெட்டா, இந்த பொசிஷன் மெட்டா. ஸோ இந்த கீழே இருக்கு, அதாவது ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்புக்கு பக்கத்துல இருக்க ரெண்டும் ஆர்த்தோ, அதுக்கப்புறம் இருக்கிறது மெட்டா, அதுக்கு கீழே டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா. ஸோ நம்ம நெகட்டிவ் சார்ஜ் எங்கெல்லாம் போயிருக்கு, எதர் ஆர்த்தோக்கு போகுது இல்ல பேராக்கு போகுது, அப்படிதானா? ஸோ அந்த ஆர்த்தோ பேரா பொசிஷன் ரொம்ப எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆர்த்தோக்கும் பேராக்கும் நிறைய எலக்ட்ரான்ஸ் பேசிக்கா போகுது, அப்படிதானா? ஸோ எலக்ட்ரானிக் லைக் ஹைலி ரிச் இன் எலக்ட்ரான்ஸ் அந்த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆகுதுன்னா மோஸ்டா அது எங்க தான் போகணும், அந்த ஆர்த்தோ இல்ல பேரா பொசிஷனுக்கு தானே போகணும். கன்சிடர் உங்களுக்கு ஜென்ரலா நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அப்புறமா இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. ஸோ அங்க எலக்ட்ரான் ரிச். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆகச்சுல இந்த இடத்துலயும் அட்டாக் ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபைல் நீங்க CH3+ வச்சுக்கோங்க, ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. ஸோ எங்க போயிட்டு அட்டாக் ஆகும்னா எய்தர் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு அட்டாக் ஆகும், இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி எங்க போயிட்டு அட்டாக் ஆகும் அப்படின்னா பேரா பொசிஷன்ல போயிட்டு அட்டாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி CH3 இருக்குச்சுல வந்து ஸோ பேரா பொசிஷன் தான் மேஜர் ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லெஸ் ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ், இங்க வந்து அதிகமா ஸ்டெரிக் ரிப்பல்ஷன், அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கும் CH3க்கும் நிறைய பிரச்சனை வரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. ஸோ தள்ளி இருந்தா மேஜர் ப்ராடக்ட் மோர் ஸ்டேபிள், ரைட்டா? ஸோ இப்போ இதுல வந்து கன்சிடர் இப்போ வந்து அயோடின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின். ஸோ ஜென்ரலா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துக்கோங்க. இதுவுமே ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் தான். ஓகே, இதுவுமே ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் தான். பிகாஸ் இதுலயும் லோன் பேர் இருக்கும்ல. பட் தென் இதுக்கு வந்து அந்த பிளஸ் எம் எஃபெக்டை விட பிளஸ் எம் எஃபெக்ட் இருந்தா தானே ஆர்த்தோ பேரா டைரக்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். பட் தென் இதுக்கு -I எஃபெக்ட் இருக்கும். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா மோஸ்டா எலக்ட்ரான் அதுதான் ப்ரிடாமினேட் பண்ணும். மோஸ்டா எல்லா கிளேஸ்லயும் மீசோமெரிக் எஃபெக்ட் தான் ப்ரிடாமினேட் பண்ணுவோம்னு படிச்சிருப்போம். பட் இந்த ஹாலோஜன் கேஸ்ல இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரானை எடுக்கிற பவர், ஏன்னா இதுக்கெல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம் இல்ல, ஃப்ளூரின்க்கு அரௌண்ட் 4. ஸோ இது வந்து மோஸ்டா வாங்க தான் ட்ரை பண்ணுமே தவிர இது வந்து கொடுக்க ட்ரை பண்ண. பட் தென் ஸ்டில் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான், அது ஓகே. பட் தென் கொடுக்க ட்ரை பண்ணாது. ஸோ கன்சிடர் நீங்க இப்போ கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, ஓகே, அதுக்கப்புறமா இன்னொன்னுல வந்து குளோரின் இருக்கு, அதுக்கப்புறமா இன்னொன்னுல வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஒரு NH2 இருக்கு. இப்போ இந்த மூணுல எது மோர் ப்ரோன் டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்குல்ல, அதனால இதுதான் வரும். இந்த குளோரின் என்ன சொன்னேன், -I எஃபெக்ட் தான் ப்ரிடாமினன்ட். பிளஸ் எம் இருக்கும் இல்லன்னு இல்ல, பட் தென் அது வந்து ஒரு 10% 20% தான். இந்த பென்சீன்ல ஒரு எஃபெக்டும் இல்ல. இப்போ யாரு A, B, Cன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்றது யாரு ரொம்ப கொடுக்கும் அப்படின்னா C. செகண்ட் A தான், தேர்ட் தான் B வரும். ஏன்னா ஹாலோஜன் வந்து எலக்ட்ரானை எடுத்துரும், அப்புறம் எப்படி அதுக்கு வந்து ரெடியா இருக்கும் மற்றவங்கிட்ட கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து என்னதுன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங், பட் தென் ஸ்டில் இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சர். ஓகேவா? தேங்க்யூ.